இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சுஜன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்ற அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கென சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் இன்றைய தலைப்புச் செய்திகள் வசம். மழையுடனான வானிலை காரணமாக 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு. அரநாயக்க சிறிபுர பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவினால் இதுவரை 134 பேர் காணாமல் போயுள்ளனர். மேல் மாகாண பாதுகாப்பு படை பிரிவின் கட்டளை தளபதி தெரிவிப்பு. சக்தி சிரச ஜான் கீல்ஸ் நிவாரண பயணத்திற்கு பொருட்கள் சேர்க்கும் நடவடிக்கைகள் இன்றைய தினமும் முன்னெடுப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அவதானம் வெளியீடு. தமிழகம் உள்ளிட்ட இந்தியாவின் 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு எண்ணும் பணிகள் இன்று முதல் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். மழையுடனான வானிலை காரணமாக 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களில் 2,96,000க்கும் அதிகமானோர் தற்காலிக இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை அரநாயக்க சிறிபுர பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவினால் இதுவரை 134 பேர் காணாமல் போயுள்ளதாக மேல் மாகாண பாதுகாப்பு படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுதந்திர ரணசிங்க தெரிவித்தார். மண் சரிவினால் 66 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் கட்டளை தளபதி குறிப்பிட்டுள்ளார். மீட்கப்பட்ட 14 சடலங்களில் 8 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுதந்திர ரணசிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்டுள்ள சடலங்களில் 11 சடலங்கள் முழுமையாக மீட்கப்பட்டதுடன் 3 உடல்களில் உடல் பகுதிகள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மழையுடனான வானிலை காரணமாக மீட்பு பணிகள் நேற்று மாலை 6 மணியுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்று காலை தொடக்கம் மீண்டும் மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் மேல் மாகாண பாதுகாப்பு படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுதந்திர ரணசிங்க குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ள அரநாயக்க பகுதிக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் பாரிய சிரமத்திற்கு மத்தியில் நேற்று பிற்பகல் சென்றடைந்தனர். அரநாயக்க பகுதியின் தற்போதைய நிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் முதல் அலுவலக செய்தியாளர் மாரிமுத்து யோகராஜுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவரை எம்மால் தொடர்பு கொள்ள முடியவுள்ளது. இதேவேளை கேகாலி புலத்கொகுப்பிட்டிய கழுபனகவத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த மண் சரிவில் சிக்கி காணாமல் போன மேலும் 11 பேரின் சடலங்கள் தேடப்பட்டு வருவதாக புலத்கொகுப்பிட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். கடுகண்ணாவையில் மண் சரிவில் சிக்கி காணாமல் போன 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த மண் சரிவில் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்தோடு அதிக மழையுடனான வானிலை காரணமாக இதுவரை 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலே தெரிவித்துள்ளார். 21 பேர் இதுவரை காணாமல் போயுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் யாட்டியாந்தோட்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கையினால் அங்கிருந்து சுமார் 50 குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 1,50,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் சுனில் கனங்கர தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டதாக அவர் கொழும்பு மாவட்ட செயலாளர் கூறியுள்ளார். கொலனாவ, கடவலை மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தில் சிக்கொண்டவர்களை மீட்கும் பணிகள் கடற்படையினரின் உதவியுடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மீனவ படகுகளும் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். களனியாறு பெருக்கெடுத்துள்ளமை காரணமாக அதனை அண்மித்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது ஆற்று நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் 101 தற்காலிக இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 1,01,150 பேர் வரை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு மாவட்ட செயலாளர் சுனில் கனங்கர தெரிவித்துள்ளார். இதேவேளை வெள்ளப்பெருக்கினால் 1,22,032 பேர் கம்பஹா மாவட்டத்தில் பாதிப்படைந்துள்ளதாக மாவட்ட செயலாளர் சுனில் ஜெயலால் தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
கிளிநொச்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள மக்களை வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே நேற்றைய தினம் சந்தித்திருந்தார். நேற்று மாலை 6 மணியளவில் கிளிநொச்சி பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்திற்கு வருகை தந்த வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே அங்கு தங்கியிருந்த மக்களின் நிலை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். நீண்டகால தீர்வு பற்றாக்குறைகளால் தொடர்ந்தும் இவ்வாறான இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக மக்கள் இதன்போது தெரிவித்தனர். வருகை தந்த ஆளுநர் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கியதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான வீடு மற்றும் ஏனைய தேவைகளையும் பெற்றுக் கொடுக்க தயார் உள்ளதாகவும் இதன்போது ஆளுநர் தெரிவித்தார். கனமழை, பலத்த காற்று, வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட எமது உறவுகளுக்காக உதவிக்கரம் நீட்டும் வகையில் சக்தி சிரச ஜான் கேல்ஸ் நிவாரண பயணத்திற்கு உலருணவு மற்றும் பொருட்களை இன்று காலை 8 மணி முதல் வழங்கி வைக்க முடியும். சக்தி சிரச ஜான் கேல்ஸ் நிவாரண பயணத்திற்கு பொருட்கள் சேர்க்கும் நடவடிக்கைகள் நேற்று இரவு வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு, சீனி, தேயிலை, நூடுல்ஸ் மற்றும் பிஸ்கட் போன்ற உணவுகள் வழங்க முடியும். இலக்கம் 330 டிபி ஜாயமாவத்தை கொழும்பு 10 உள்ள ஹாரிசன்ஸ் கட்டட தொகுதியில் நிவாரணப் பொருட்களை வழங்கி வைக்க முடியும் என்பதுடன் சிரச ஜான் கேல்ஸ் வெசாக் வலயத்திற்கு புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் வாகன தொடரடைக்கும் உலருணவுப் பொருட்களை வழங்க முடியும். அதுடன் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக லாரிகள் தேவைப்படுவதால் அதற்கு உதவி புரிய விரும்புவோர் 0114 896 896 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டில் இயற்கை அனர்த்தங்களின் பாதிப்புகள் தொடர்ச்சியாக வலுத்து வருகின்றது. அதேபோன்று மண் சரிவில் பாதிக்கப்பட்ட இடங்களில் தொடர்ந்தும் துரித கதியில் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். காங்கேசன்துறைக்கு வடக்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் தற்பொழுது நிலை கொண்டுள்ள தாளமுக்கமானது தீவிரமடைந்து பலமிக்க தாளமுக்கமாக மாற்றமடைந்துள்ளது. இது மேலும் இலங்கையை விட்டு அப்பால் நகர்ந்து செல்கின்றது. நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் திடீரென மழை பெய்யக்கூடிய சாத்தியம் அதிகரித்து காணப்படுகின்றது. சில இடங்களில் சுமார் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். தாளமுக்க தொகுதியை நோக்கி காற்று ஈர்க்கப்படுவதன் காரணமாக நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் அடுத்த சில தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசும் வேளைகளில் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் வட தமிழகத்தின் சில இடங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகினாலும் புயலினால் அதிக பாதிப்பு இருக்காது என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னைக்கு கிழக்கே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று புயலாக மாறி ஆந்திரா, ஒடிசா இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வட இந்தியாவில் கனமழை பெய்யும் சாத்தியம் தொடர்கின்றது. காற்றழுத்தமானது தமிழகத்தை விட்டு வேறு திசையில் நகர்ந்து வருவதால் மழை இன்று மாலை முதல் குறையும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அசாம் மாநிலத்தில் கரீம்கஞ்ச், ஹைலகண்டி மாவட்டங்களில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 10 பேர் பலியாகியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள தேசிய பூங்காவில் மின்னல் தாக்கத்தின் காரணமாக அரிய வகை மிருகங்கள் சிலவும் உயிரிழந்துள்ளன. எம்லிபிடிய வைபவம் ஒன்றின் போது இளைஞர் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் முகமாக போலீஸ் ஆணைக்குழுவால் போலீஸ் மாதிபருக்கு அறிக்கை ஒன்று இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது.
அந்த சர்வதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கைகளை 10:25 மற்றும் 11:25 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.